ரவி, ராஜேஸ்வரி, புருஷோத்தமன், மோகன், கோவிந்தராஜ், மதியழகன், ஜெயபால், ராஜேந்திரன், கலைமுருகன், காந்தி, தங்கதுரை உள்ளிட்ட அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய வெங்கடேசன், ராதாகிருஷ்ணன், மெய்யப்பன், சைதை வின்சென்ட், அன்னை டேவிட், எம்ஜிஆர் நகர் ரவி மற்றும் பழனி, நகர்மணி, சித்திரவேலு, சீனன், எட்வர்ட் ராஜ், துரை, அண்ணா உள்ளிட்ட அன்பு தோழர்களே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற தமிழ் பெருமக்களே, அன்பு சகோதரிகளே, ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக நான் எந்நாளும் மதிக்கின்ற செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடகையலாளர்களே, கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாலும் அஞ்சாது, இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாலிப வேங்கைகளே, நடுநிலையாளர்களே, என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். 19ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கழகத்தினுடைய கரூர் மாநாட்டுக்கு கட்டியங்கூறுவதைப் போல தென்சென்னை மாவட்ட செயலாளர் இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை ஜொலிக்கும் வண்ண விளக்குகளிலே சித்தரித்து நெடுஞ்சாலையின் நெடுந்தூரத்திலே இருந்து பார்க்கிற போதே பிரமிப்பூட்டுகின்ற அழகான மேடைகளை அமைத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிவை பொலிவை மீண்டும் பிரகடனம் செய்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு தலைமை கழகத்தின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இன்ப அதிர்ச்சிகளை அடிக்கடி தருவார். தீவு திடலில், நான்மாடக்கூடலில், மதுரையில் அன்று அண்ணன் மதுரை முத்து அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தங்கவாள் கொடுத்தார். என் சகோதரனுக்கு தங்கவாள் தருகிறேன் என்று மாவட்ட செயலாளர் அன்றைக்கு தங்கவாளை தந்தார். கழகத்தின் கருவூலத்துக்கு நிதி போய் சேருவதற்கு தங்கவாள் பயன்பட்டது. எடைக்கு 2 எடை வெள்ளி தருவேன் என்று வெள்ளி கட்டிகளை தராசில வைத்து உன்னை ஒரு தராசில் உட்கார வைப்பேன் என்று அவருடைய அன்பு கட்டளைகளை மீற முடியாமல் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தபோது அந்த வெள்ளி கட்டிகளை வழங்குகிற நிகழ்ச்சிக்கு பின்னர் அந்த நிதியும் கழகத்தின் கருவூலத்துக்கு போய் சேர்ந்தது. தங்க மணியாரத்தை அணிவித்தார். அதுவும் கழகத்தின் நிதிக்கே போய் சேர்ந்தது. இப்பொழுது எச்சரிக்கை செய்துவிட்டு போயிருக்கிறார். இந்த கடிகாரத்தை நீங்கள் கழகத்தின் நிதியிலே சேர்க்க கூடாது, அப்படி நீங்கள் அறிவிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அவருக்கு நன்றி பாராட்டி பொதுச் செயலாளர் பேசுகிற போது அவர் மனதில் ஒரு சிறு காயத்தை இந்த இரவிலே ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதனால் நான் அப்படி ஒரு முடிவை இப்பொழுது நான் அறிவிப்பதற்கு இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு நிதி திரட்டுவதற்கு பொதுக்குழுவை கூட்டிய போது என் அன்பு சகோதரனே 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய அந்த நாளை எண்ணி பார்க்கிறேன். ஆவேசத்தோடும் உணர்ச்சிமயமாகவும் அவர் இங்கே உரையாற்றினார். திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் சோதனைகளும் இன்னல்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த 19ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியை தலைநகர் சென்னையிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே உரையாற்றியவர்கள் இந்த இயக்கம்
தியாக நெருப்பிலே உதித்த காரணத்தை எல்லாம் சொன்னார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 18 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இதோ அருகாமையிலே இருக்கக்கூடிய வங்கக் கடலில் அலைகள் ஓய்வதில்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணிகளும் ஓய்வதில்லை. உதிக்கும் செங்கதிரோனுடைய வெம்மை கதிர்கள் தளர்வதில்லை, வெம்மை தணிவதில்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கைகள் என்றும் தணிவதில்லை. நிலவின் ஒளியில் தன்மை குறைவதில்லை. தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தாயகத்துக்கும் ஆற்றுகின்ற பணிகளில் என்றைக்கும் தணிவதில்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய 19ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் போது தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை எண்ணி பார்க்கிறேன். அவர்களுடைய ஆசை கனவுகளை இங்கே வெளிப்படுத்தினார்கள். கடிகாரத்தை தந்திருக்கிறீர்கள். ஒரு நிமிடத்தின் 60 நொடிகளிலும் ஒரு நொடியையும் வீணாக்க மாட்டேன் என்று உறுதியெடுத்துக் கொண்டு பணியாற்றக்கூடியவனுக்கு தோல்வி கிடையாது. அப்படி இயங்குகின்ற இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த இடத்தில் நேற்றைக்கு முன்தினம் காஞ்சி மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு அவர்களும் நானும் ஒரு பகல் பொழுதிலே இங்கு வந்து சேர்ந்தோம். புதுவை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு வந்தோம். அப்பொழுது நமது சென்னை மாவட்ட செயலாளர், தென் சென்னை மாவட்ட செயலாளர் தன் தோழர்களோடு இந்த மேடை அமைக்கப்பட வேண்டிய இடத்தை பார்வையிட்டு விட்டு கூட்டத்திற்கான பணிகளை வெற்றிகரமாக நடத்துவதிலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வட்ட செயலாளராக இருந்து கழகத்துக்கு பணியாற்றுகிற ஜெயபால் மிக உடல் நலிந்து இருக்கிறார். 155வது வட்ட செயலாளராக பணியாற்றியவர் மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று அதற்கு பிறகு இப்பொழுது வீட்டிலே இருந்து மருந்துகளை உட்கொண்டவாறு இருக்கிறார். அவரை சென்று காண வேண்டும் என்று மாவட்ட செயலாளரும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தோழர்களும் குமார், கழககுமார், செல்வபாண்டியன் உள்ளிட்ட தோழர்களும் அந்த இல்லத்துக்கு அழைத்து சென்றார்கள். கடற்கரையில் இருக்கிற இல்லம் ஆழிப்பேரலை தாக்குகிற போது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களில் அந்த கடற்கரையோர மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக என்னை அழைத்து சென்ற தொண்டன். அந்த இல்லத்துக்கு சென்றோம். நோய்ப்படுக்கையிலே படுத்திருந்த அந்த சகோதரனை பார்த்த மாத்திரத்தில் என் மனதில் தாங்க முடியாத துக்கம் ஏற்பட்டது. எலும்பும் தோலுமாக இருக்கிறார், மிகவும் பிணிமயப்பட்டிருக்கிறார். சிங்கம் போல உலவி வந்த இந்த சகோதரன் இப்படி நோயிலே வாடுகிறாரே என்று நான் வேதனைப்பட்டேன். என்னை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதாக மாவட்ட செயலாளர் சொன்னார். அவர் படுக்கைக்கு அருகிலே அமர்ந்திருந்தேன். மிக உறுதியானவர். திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு நெடுங்காலம் பணியாற்றிய ஒரு சாதாரண தொண்டன். 93ஆம் ஆண்டிலிருந்து நம்மோடு தோள் கொடுத்து வரக்கூடிய தூய்மையான தொண்டன். அப்பொழுது என் முகத்தில் கவலைக்குறியை கண்டு எனக்கு ஆறுதல் சொன்னார். அவரது மகனை அழைத்து, சந்தானத்தை அழைத்து, அண்மையிலே தானே புயல் தாக்கிய போது இருந்த படகும் உடைந்து நொறுங்கி போய்விட்ட அந்த துன்ப செய்தியை மற்ற தோழர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். தன்னந்தனியாகவே கட்டுமரத்திலே துடுப்பை போட்டுக்கொண்டு சீறி வரும் கடலுக்குள்ளே செல்லக்கூடியவன் ஜெயபால்.
மிக மன துணிவுள்ளவன், உடலிலே தெம்பும் வலிவும் உள்ளவன். சுறாமூனுக்கும் சூறைக்காற்றுக்கும் அஞ்சாதுதானே அந்த பரதவகுல மக்கள், மீனவ சகோதரர்கள் கடலுக்கு சென்று வருகிறார்கள். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் என்று அன்றைக்கு பாடல் காட்சியிலே அந்த கருத்துக்களை பதிவு செய்தார் மக்கள் திலகம். அப்படி சென்று வரக்கூடிய ஜெயபால் நான் கவலையோடு இருப்பதை பார்த்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்கே அவருடைய உடலுக்கு உயிருக்கு ஊறு நேர்ந்து விடுவோ என்ற கவலையோடு நான் அருகில் அமர்ந்திருக்கிறேன். அப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நாட்டிலே மாற்றம் வேகமாக வந்து தீரும். இந்த தமிழகம் உங்களை உயர்ந்த இடத்திலே அமர வைக்கும். அந்த நாள் வரத்தான் போகிறது. மகிழ்ச்சியாக இருங்கள். என் கண்களிலே கண்ணீர் திரைகளை பார்த்துவிட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்ற போது நான் என் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை. இளைத்து போய்விட்டாரே, எலும்பும் தோலுமாகிவிட்டானே, இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு பிணிவயப்பட்டு